ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஜான்சன் அகாடமி. நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தது வந்து சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ். அந்த சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸில் இருக்கக்கூடிய டேபுலர் காலம் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மெத்தட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதாவது சிம்பிள் சென்டென்ஸ்லேருந்து காம்ப்ளெக்ஸுக்கு மாற்றும் பொழுதும் காம்பவுண்டுக்கு மாற்றும் பொழுது என்ன ரூல்ஸ் இருக்குது, அதே மாதிரி காம்ப்ளெக்ஸுக்கும் காம்பவுண்டுக்கும் பார்ப்போம். இப்போ நான் வந்து மெத்தட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷனில் ஃபஸ்ட்டு நான் சொல்ல போகிறது சிம்பிள். இந்த சிம்பிள் அதிலிருந்து சிம்பிள் சென்டென்ஸ்லேருந்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் மாற்றும் பொழுது என்ன வரும் அப்படின்றத பார்ப்போம். இஃப் த கிவன் சென்டென்ஸ் இஸ் எ சிம்பிள், அதாவது கொடுக்கப்பட்ட சென்டென்ஸ் வந்து சிம்பிள் சென்டென்ஸாக இருந்தது அப்படின்னா ஃப்ரேஸ் ஷுட் பி சேஞ்ச்டு இன்டு சபார்டினேட் கிளாஸ். ஃப்ரேசல் டேர்ம் இருக்குல்ல, இந்த ஃப்ரேஸ் நேற்று கிளாஸில் பார்த்தோம். ஆன் தி டேபிள் இதெல்லாம் வந்து ஃப்ரேசல் டேர்ம். இந்த ஃப்ரேஸ் வந்து சபார்டினேட் கிளாஸாக மாற ஆரம்பிக்கும் ஃபார் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். அது வந்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸாக மாற்றுறப்போ. அதே மாதிரி இஃப் த சிம்பிள் சென்டென்ஸ் ஹேஸ் டு பி சேஞ்ச்டு இன்டு காம்பவுண்ட் சென்டென்ஸாக மாறுது அப்படின்னா ஃப்ரேஸ் ஷுட் பி சேஞ்ச்டு இன்டு மெயின் கிளாஸ். இங்கே பாருங்கள், காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸாக மாற்றும் பொழுது அந்த சென்டென்ஸ் வந்து சபார்டினேட் கிளாஸாக மாறுது. அதே சென்டென்ஸ் சிம்பிள் சென்டென்ஸு ஃப்ரேசல் டேர்மை மாறப்போ ஃப்ரேசல் டேர்மை யூஸ் பண்ணி பார்க்கும்போது அதே சென்டென்ஸ் வந்து மெயின் கிளாஸாக மாறுது வித் சூட்டபிள் கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ். நவ் த சேம் சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸாக இதை வந்து பாருங்கள். இப்போ பாருங்கள், காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்லேருந்து சிம்பிள் சென்டென்ஸாக மாற்றுறது, அதுக்கப்புறம் அதே காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸை காம்பவுண்ட் சென்டென்ஸாக மாற்றுறப்போ என்ன வரும் அப்படின்றது. ஒரு சென்டென்ஸ் இருக்குது, அந்த சென்டென்ஸ் வந்து காம்ப்ளெக்ஸில் இருக்குது அப்படின்னா டு கன்வெர்ட் இன்டு சிம்பிளாக மாறுது அப்படின்னா ஃப்ரேஸ் ஷுட் பி சேஞ்ச் டு கிளாஸ். அதுவும் ஃப்ரேஸ் வந்து கிளாஸாக மாற ஆரம்பிக்கும். பை தட் இஸ் ஆடிங் ஐஎன்ஜி டு த வேர்ப், அதாவது வேர்போட ஐஎன்ஜி சேர ஆரம்பிக்கும் அப்படின்றது. மறுபடியும் சொல்கிறேன், இந்த காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸு அப்படியே சிம்பிள் சென்டென்ஸாக கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா அது ஃப்ரேசல் டேர்மாக இருந்தது அப்படின்றப்போ அது கிளாஸாக மாறும். அந்த கிளாஸாக மாறும் பொழுது வேர்போட சேர்த்து ஐஎன்ஜி சேர்க்குறோம். அதே காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸு கன்வெர்ட் இன்டு காம்பவுண்ட் சென்டென்ஸாக மாற்றும் பொழுது சபார்டினேட் கிளாஸ் ஷுட் பி சேஞ்ச்டு இன்டு மெயின் கிளாஸ். சபார்டினேட் கிளாஸ் வந்து மெயின் கிளாஸாக மாற ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், இந்த சபார்டினேட் கிளாஸ் மெயின் கிளாஸாக மாறும் பொழுது அது காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸாக கொண்டு வந்துடும். அது காம்பவுண்ட் சென்டென்ஸாக மாறும் பொழுதும் வர ஆரம்பிக்கும். அடுத்து பாருங்கள், காம்பவுண்ட் சென்டென்ஸ் இன்டு சிம்பிள் அண்டு காம்ப்ளெக்ஸ். இப்போ ஒரு காம்பவுண்ட் சென்டென்ஸ் இருக்குது, அந்த காம்பவுண்ட் சென்டென்ஸு சிம்பிள் சென்டென்ஸாக மாற்றுறோம். அதே காம்பவுண்ட் சென்டென்ஸை காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸாக மாற்றுறோம். அதுக்கான எக்ஸ்பிளனேஷன், இஃப் த கிவன் சென்டென்ஸ் இஸ் இன் காம்பவுண்ட் ஃபார்ம், கொடுக்கப்பட்ட வாக்கியம் வந்து காம்பவுண்ட் ஃபார்மில் இருக்குது அப்படின்னா மெயின் கிளாஸ் ஷுட் பி சேஞ்ச்டு இன்டு ஃப்ரேஸ். மெயின் கிளாஸ் வந்து ஃப்ரேஸாக மாற ஆரம்பிக்கும் அண்ட் இட் பிகம்ஸ் சிம்பிள் சென்டென்ஸ். அது வந்து சிம்பிள் சென்டென்ஸாக மாறிடும் அப்படின்றது. அதே காம்பவுண்ட் சென்டென்ஸு காம்ப்ளெக்ஸாக மாறுதுன்னு வைங்க. அதர்வைஸ் த சேம் சென்டென்ஸ் விச் இஸ் அவைலபிள் இன் த காம்பவுண்ட், otherwise the main class should be changed into subordinate class for conversion of complex. அதாவது அதே சென்டென்ஸ் தான், அந்த மெயின் கிளாஸ் வந்து சேஞ்ச் ஆயிரும். மெயின் கிளாஸ் வந்து சபார்டினேட் கிளாஸாக கன்வெர்ட் ஆயிரும். எதுக்கு? காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸாக மாற்றுறப்போ தான். அதுக்கான சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் இப்போ நான் கொடுத்துருக்கேன். நான் மேலே கொடுக்கப்பட்ட அந்த முன்னாடி மென்ஷன் பண்ண அந்த டேபுலர் காலம், அந்த டேபுலர் காலத்தில் கொடுக்கப்பட்ட வேர்ட்ஸ் அதை வச்சு நான் வந்து இங்கே எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன். In spite of his hard work, he could not pass. இது வந்து சிம்பிள் சென்டென்ஸ். அந்த டேபுலர் காலத்தில் ஃபர்ஸ்ட் பாயிண்டில் இருக்குது, in spite of his hard work, he could not pass. அதாவது இப்போ எவ்வளோதான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் அவங்களால பாஸ் பண்ண முடியல அவரால் அப்படின்றது தான். இது சிம்பிள் சென்டென்ஸாக இருக்குது. அதே இது அந்த சிம்பிள் சென்டென்ஸை காம்பவுண்ட் சென்டென்ஸாக மாற்றும்போது பாருங்கள், he worked hard but he could not pass. அவன் ஹார்ட் ஒர்க் பண்ணால் இருந்தாலும் அவனால் பாஸ் பண்ண முடியலை. காம்பவுண்ட் சென்டென்ஸுக்கு நம்ம யூஸ் பண்ண வேர்டு வந்து பட் அப்படின்றது. ஏன்னா நம்ம டேபிள் காலத்தில் மென்ஷன் பண்ணியிருந்தோம், இட் இஸ் கனெக்டிங் தட் இட் இஸ் காம்பவுண்டிங் பிட்வீன் த டூ வேர்ட்ஸ். ஹி ஒர்க்டு ஹார்ட், ஹி குட் நாட் பாஸ். இது ரெண்டு வேர்ட்ஸுக்கும் காம்பவுண்ட் கனெக்டிவிட்டியாக இருக்கக்கூடிய பட் அப்படின்றது. தோ ஹி ஒர்க்டு ஹார்ட்,
he could not pass. அவனால் ஒர்க் பண்ணான், ரொம்ப ஹார்ட் ஒர்க்கும் பண்ணான், ஆனால் அவனால் பாஸ் பண்ண முடியல. இது வந்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸாக மாற்றக்கூடியதான். அடுத்து பாருங்க, அது ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் இருக்கக்கூடியது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸு. அடுத்த செகண்ட் பாயிண்ட், அதே டேபிள் காலத்தில் செகண்டாக இருக்கக்கூடியது, இன் கேஸ் ஆஃப் ஹிஸ் லேர்னிங் ஹிந்தி he will get a job. இன் கேஸ் ஆஃப் ஹிஸ் லேர்னிங் ஹிந்தி, இவன் ஹிந்தியை லேர்ன் பண்ணிக்கிட்டே இருந்தான்னா he will get a job, கண்டிப்பாக அவனுக்கு வேலை கிடைச்சிடும் அப்படின்றது சிம்பிள் சென்டென்ஸ். இந்த இன் கேஸ் ஆஃப் அப்படின்றது சிம்பிள் சென்டென்ஸில் இருக்குது. அது அப்படியே வந்துட்டு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் காம்பவுண்ட் சென்டென்ஸாக மாற்றும்போது ஆர் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணுவோம். he must learn ஹிந்தி ஆர் he will not get a job. நெகட்டிவ் ஃபார்மாக வருது பாருங்க. he must learn ஹிந்தி, கண்டிப்பாக ஹிந்தியை லேர்ன் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா எய்தர் ஆர், அப்படி இல்லைன்னா அவனுக்கு வேலை கிடைக்காது. he will not get a job அப்படின்றது. அதே இது இஃப் கண்டிஷனாக போகிறோம் பாருங்க. இஃப் he learns ஹிந்தி he will get a job. இப்போ பாருங்களேன், இந்த இன் கேஸ் ஆஃப் அப்படின்றது, ஆர் அப்படிங்கிறது, இஃப் அப்படிங்கிறது இதெல்லாம் வந்து ஃப்ரேசல் டேர்ம்ஸாக யூஸ் பண்ணல. அதே டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது சிம்பிள் சென்டென்ஸாக மாறும்போது இப்படி வரும், காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸாக மாற்றும்போது இப்படி வரும், காம்பவுண்ட் சென்டென்ஸாக மாற்றும்போது இப்படி வரும். லெட் அஸ் see the same simple compound complex. இதில் பாருங்க, அதே டேபிள் காலத்தில் நீ யூஸ் பண்ண தேர்ட் சென்டென்ஸ், இன் கேஸ் ஆஃப் ஹிஸ் நாட், இன் கேஸ் ஆஃப் ஹிஸ் நாட் ப்ரிப்பேரிங் வெல் he will not score centum. இது சிம்பிள் சென்டென்ஸ். அதாவது ப்ரிப்பேர் நல்லா பண்ணலை, ப்ரிப்பரேஷன் நல்லா இல்லை அப்படின்னா சென்டம் எடுக்க முடியாது, ஸ்கோர் பண்ண முடியாது அப்படின்றதான். he must prepare well, otherwise in case of his not அப்படின்றதுக்கு அதே காம்பவுண்ட் வேர்டாக மாற்றும் பொழுது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேர்டு வந்து அதர்வைஸ். he must prepare well, otherwise he will not score centum. இது காம்பவுண்ட் சென்டென்ஸாக மாறிடுச்சு. he must prepare well, இது ஒரு சென்டென்ஸு. he will not score centum, இது ஒரு சென்டென்ஸ். இந்த ரெண்டையுமே கனெக்ட் பண்ணக்கூடிய காம்பவுண்ட் வேர்டாக இருக்கக்கூடியது அதர்வைஸ். எதுக்கு? இன் கேஸ் ஆஃப் ஹிஸ் நாட் அப்படின்ற வேர்டுக்கு காம்பவுண்ட் வேர்டு நம்ம எடுத்துக்கிட்டது. அதே இது காம்ப்ளெக்ஸாக மாறும் பொழுது அன்லெஸ் அப்படின்னு மாறும். அன்லெஸ் he prepares well he will not score centum. அவன் ப்ரிப்பேர் ஒழுங்காக பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சென்டம் ஸ்கோர் பண்ண முடியாது அப்படின்றது. அடுத்து பாருங்க, அதே டேபிள் காலத்தில் மென்ஷன் பண்ணியிருப்பேன், ஆஃப்டருக்கு அப்புறம் verb plus ing வந்துடும். ஆஃப்டர் டூயிங் த சம்ஸ் he went to bed, இது சிம்பிள். ஆஃப்டர் ப்ளஸ் verb plus ing, இதுக்கு வந்து நம்ம எடுத்துக்கிட்டது காம்பவுண்ட் வேர்டில் அண்ட் தென் அப்படின்னு வரும். ஆஃப்டர் டூயிங் த சம்ஸ் he went to bed, he has done the sums and then he went to bed. ஆஃப்டர் அண்ட் தென், அதே இது காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸாக மாற்றும் பொழுது ஆஃப்டர் he had done, அதாவது சப்ஜெக்ட் ப்ளஸ் பர்ஃபெக்ட் அப்படின்ற மாதிரி வந்து ஆரம்பிக்கும். ஆஃப்டர் he had done the sum, after he had done the sums he went to bed, இது வந்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் இருக்கக்கூடியது. அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க, on account of his poor health he left the job. on account of, இவருடைய உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் வேலையை விட்டு விட்டார் அப்படின்றது, வேலையை விட்டு வெளியே வந்துட்டார் அப்படின்றதான். on account of his poor health he left the job, இது சிம்பிள் சென்டென்ஸ். he had a poor health, இவருக்கு வந்து உடம்பு சரியில்லை. and so, ஆகவே he left the job, அவர் வேலையை விட்டுட்டாரு, வேலையை விட்டு வந்துட்டார் அப்படின்றது. as he had a poor health, as he had a poor health he left the job. இங்கே வந்து பாருங்க, on account of அப்படின்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணது காம்பவுண்ட் சென்ஸில் and so, அதே காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் as அப்படின்றது. அடுத்து பாருங்க, on seeing the tiger, on plus verb plus ing வந்திருக்கும். on seeing the tiger the hunter took his gun. டைகரை பார்த்த உடனே வேட்டைக்காரன் அவனுடைய கன்னை, அவனுடைய துப்பாக்கி எடுத்துட்டான், இது சிம்பிள். he saw the tiger and the hunter took his gun, இது காம்பவுண்ட் சென்டென்ஸ். he saw the tiger, இது ஒரு வேர்டு, இது ஒரு சென்டென்ஸு. the hunter took his gun, இது ஒரு சென்டென்ஸ். ஸோ ரெண்டையுமே கனெக்ட் பண்ணக்கூடிய கனெக்டிவிட்டி அண்ட் அப்படின்றது இருக்கு. அடுத்து பாருங்க, as soon as he saw the tiger the hunter took his gun. அந்த டைகரை பார்த்த உடனே அவன் வேகமாக வந்து கன்னை எடுத்துட்டான் அப்படின்றது. இங்கே on seeing and as soon as, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேபிள் காலத்தில் மென்ஷன் பண்ணியிருப்பேன்.
அந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணி தான் அது சிம்பிள் சென்டென்ஸா காம்பவுண்ட் சென்டென்ஸா இல்லை காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸா அப்படின்னு ஃபைண்ட் பண்ணலாம். அடுத்து பாருங்க, பிளேயிங் கேர்ஃபுல்லி verb plus ing. Playing carefully, he won the match. Simple. He played carefully and he won the match. இது compound. He played carefully ஒரு word. He won the match அப்படின்ற ஒரு word. So he played carefully and he won the match. இது வந்து compound sentence. அதே இது verb plus ingக்கு அப்புறம் and யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் when அப்படிங்கிற word complex sentence மாற்றும் பொழுது when he played carefully, he won the match. அது கேர்ஃபுல்லாக விளையாடும் பொழுது கண்டிப்பாக வந்து அவன் மேட்சை வின் பண்ணிட்டான் அப்படின்றது தான். நவ் த சேம் எக்ஸாம்பிள்ஸ் கண்டினியூ. பிஃபோர் கோயிங் டு த தியேட்டர், இந்த பிஃபோர் அப்படிங்கிற வேர்டை வந்து டேபிளில் கொடுத்துருப்பேன். பிஃபோர் கோயிங் டு த தியேட்டர், பிஃபோர் verb plus ing, பிஃபோர் கோயிங் டு த தியேட்டர் buy a ticket. இது சிம்பிள் சென்டென்ஸாக இருக்குது. அதே காம்பவுண்ட் சென்டென்ஸாக மாற்றும்போது go to the theater and before that buy a ticket. தியேட்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி டிக்கெட் வாங்கிடு. பிஃபோர் கோயிங் டு த தியேட்டர் அப்படின்றது தியேட்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி டிக்கெட்டை வாங்கிடு அப்படின்றது. அது காம்பவுண்ட் சென்டென்ஸாக மாற்றும் பொழுது கோ டு த தியேட்டர் அண்டு பிஃபோர் தேட் பை அ டிக்கெட். தியேட்டருக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிக்கெட் வாங்கிடு. இதே காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸாக மாற்றும் பொழுது பிஃபோர் யூ கோ டு த தியேட்டர் பை அ டிக்கெட். தியேட்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி டிக்கெட்டை வாங்கிடு. மூணுமே ஒரே சென்டென்ஸ் தான், ஒரே மாதிரி மீனிங் தான். ஆனால் சிம்பிள் சென்டென்ஸாக இருக்கும் பொழுது ஒரு வகையான வேர்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். காம்பவுண்ட் சென்டென்ஸை யூஸ் பண்ணப்போ ரெண்டு சென்டென்ஸ் இருக்கும், ரெண்டு சென்டென்ஸையும் கனெக்ட் பண்ணக்கூடிய காம்பவுண்ட் வேர்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். காம்ப்ளெக்ஸ் ஃப்ரேசல் டேர்மாக இருக்கக்கூடியது கிளாஸாக மாறும், மெயின் கிளாஸ் சபார்டினேட் கிளாஸாக மாற ஆரம்பிக்கும். அடுத்து பாருங்க, டில் ப்ளஸ் verb plus ing. டில் ஒர்க்கிங் இன் த ஆஃபீஸ் ஹீ won't கெட் அ bribe. அதாவது வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது இவர் வந்து லஞ்சம் வாங்க மாட்டார் அப்படின்றது தான். இது சிம்பிள் சென்டென்ஸ். He is working in the office and till then he won't get a bribe. அவர் வந்து வேலை பார்க்கும் பொழுது ஆஃபீஸில் லஞ்சம் வாங்க மாட்டார். He is working in the office ஒரு சென்டென்ஸ். He won't get a bribe அப்படின்ற ஒரு சென்டென்ஸ். அது ரெண்டு சென்டென்ஸையும் கனெக்ட் பண்ணக்கூடிய காம்பவுண்ட் வேர்ட்ஸாக எடுத்துக்கிட்டது. And till then he won't get a bribe. Until he is working in the office he won't get a bribe. அவர் எவ்வளோ தூரம் இந்த ஆஃபீஸில் வேலை பார்க்குறாரோ வேலை பார்த்துட்டு இருப்பார், அது வரைக்கும் இவர் வந்து பிரைப் வாங்க மாட்டார் அப்படின்றது தான். அடுத்து பாருங்க, இட் இஸ் டூ ஹெவி டு லிஃப்ட். நான் அந்த டேபிள் காலத்தை கொடுத்துருப்பேன். டூ அப்படிங்கிற வேர்டை போட்டுட்டு 3 டாட் வச்சுட்டு அடுத்து 2 கொடுத்துருப்பேன். இதுதான் இந்த இடத்துல கேப். ஒரு வேர்டு வந்து அந்த 2 அப்படிங்கிற வேர்டுக்கு பக்கத்தில் இன்னொரு வேர்டு ஒன்று வரும். இட் இஸ் டூ ஹெவி டு லிஃப்ட். இது சிம்பிள் சென்டென்ஸ். அடுத்து அதே இது காமன் சென்டென்ஸாக மாற்றும்போது இட் இஸ் வெரி ஹெவி அண்ட் ஐ கான்ட் லிஃப்ட் இட். அதாவது ரொம்ப வெயிட்டாக இருக்குது, அதனால என்னால் தூக்க முடியாது அப்படின்றதான். அதே காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸாக மாற்றும் பொழுது இட் இஸ் ஸோ ஹெவி தட் ஐ கான்ட் லிஃப்ட் இட். இதெல்லாம் பாருங்கள், த டூ வெரி ஹெவி, ஸோ தட் நாட். ஸோ இந்த 3 வேர்டையுமே நான் வந்து இந்த டேபிள் காலத்தில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். இந்த லாஸ்ட் பாயிண்டாக இருக்கக்கூடியது தான் அந்த டேபிள் காலத்தில் இப்போ நான் கொடுத்துருக்குது. ஆஃப் ஹிஸ் சின்சியர் ஒர்க் ஹீ வில் கெட் ரிவார்ட். அவருடைய சின்சியர் உண்மையான ஒரு உழைப்புக்கு கண்டிப்பாக அவருக்கு ரிவார்டு கிடைக்கும் அப்படின்றது தான். ஹீ இஸ் சின்சியர் இன் ஒர்க் அண்ட் ஹீ வில் கெட் ரிவார்ட். ஹீ இஸ் சின்சியர் இன் ஒர்க் ஒரு சென்டென்ஸ், ஹீ வில் கெட் ரிவார்ட் அனதர் சென்டென்ஸ். இந்த ரெண்டையுமே கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு காம்பவுண்ட் வேர்டாக இருக்கக்கூடியது அந்த அண்ட் அப்படின்றது. அடுத்து பாருங்க, he is sincere in work that he will get reward. ஸோ the he is sincere in work, அதுக்கப்புறம் இதை வந்து that அப்படிங்கிற வேர்டை சேர்த்த உடனே இந்த மெயின் கிளாஸ் வந்து சபார்டினேட் கிளாஸாக மாறிடுது. அதே டயத்தில் இங்கே கமா போட்டாலும் இந்த மெயின் கிளாஸ் வந்து சபார்டினேட் கிளாஸாக மாறிடும். ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் சென்ஸை பொறுத்த வரைக்கும் சபார்டினேட் கிளாஸ் மெயின் கிளாஸாக மாறும்பொழுது தான் அதனுடைய மீனிங்கே புரிய ஆரம்பிக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம பார்த்தது சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ், அதனுடைய எக்ஸாம்பிள்ஸ், அதனுடைய யூசேஜஸ், அதே டயத்தில் அந்த டேபிள் காலத்தில் எப்படியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சென்டென்ஸை கொடுத்து ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் இதே சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸில் புக்ஸ் எக்ஸசைசஸ், புக்ஸில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸை நம்ம பார்ப்போம். உங்களுக்கு எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்து பெல் ஐக்கான் அழுத்திடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட்ஸ் பாக்ஸில் ப்ளேஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.